Day 4. ஹலோ ஃபுட்பாலர்ஸ், இன்றைக்கி நம்மளால் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம குட்டி மெஸ்ஸி நமக்காண்டி வந்து ஸ்கின்ஸ் வாங்கிட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் பெங்களூரில் இந்த கடை யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் சாயங்காலம்னு பார்த்தா எவ்வளோ கூட்டமாக இருக்குது, சாப்பிட்ணும் ஆசை, பட் காசு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வந்து காஃபி போட போயாச்சு. நம்ம போய் நமக்காண்டி ஸ்பெஷலாக போட்டு தருவோம் அப்படி. அப்புறம் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் நம்ம ஸ்டாரை பார்த்தா புது பூட்டு வாங்கியிருந்தான். போஸ் கொடுறான்னு சொன்னால் ஏதோ ஃபிஃபாவில் வந்து கோல்டன் பூட் கொடுத்த மாதிரி ஒரு போஸை கொடுத்தான். அந்த கருமத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிரவுண்டுக்கு போயாச்சு. ஸ்டார்டிங் எப்பயும் போல் சின்ன சின்ன வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் பேசிக் ஒர்க் அவுட். 4 பக்கமும் இந்த பாலை 4 பக்கமும் தூக்கி போட்டு 2 பக்கம் ஓடி இந்த ட்ரில்லை நாங்கள் முடிச்சிட்டோம். இதை உங்களை சொல்லணும் அவசியமே இல்லை. சின்ன ரேண்டோ 3v1 போட்டு ஒரு ரேண்டோ ஆடிட்டு அப்புறம் வந்து ஒரு கேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் கோச்சு. நம்ம அதை என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் 20 மினிட்ஸ் கேமை போட்டோம். கேமை விளாட்றப்ப நம்ம கேமராமேன் இல்லை, வார்ம்டனப்போ தான் வந்தா. அப்படி சரி வாங்க தெரியும் வார்ம்டன் போட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் நம்மால் மெஸ்ஸி ஃபேன் ரொனால்டோ மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். அதை முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க செலிப்ரேஷனை காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அவன் செலிப்ரேஷன் காட்டினான். இதில் நோட் என்னென்னா, பெல்லிங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன், பட் நான் ஹிட் ஆகலை. பெல்லிங்கம் ஹிட் ஆகிட்டா. நம்ம ஸ்டாரோட இந்த வீடியோ பிடிக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க.